ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் பகுதி 75ங்க, 22/5/2024. இன்னத்த தலைப்பு ஒரு வேல் அப்படின்னு. ஒரு முருகன் கையில் இருக்கிற வேல். வேல்னாலே முருகனைத்தான் இன்றைக்கி நினைக்கக்கூடிய அமைப்பு. சிவனை வச்சுருக்கிறாருங்க, அதே சமயம் பார்வதிகிட்டே இருக்கும், அதெல்லாம் சூலாயுதம்ட்டு போயிடுவாங்க. வேல்னாலே எம்மக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய ஆள் முருகன் தான். சக்தி வேல், அப்படி வஜ்ரவேல் அப்படின்னு ஒரு வேலு சாமின்னு ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் இந்த கோயம்புத்தூர் பழனி சுற்று வட்டாரத்தில் எடுத்திங்கன்னா வேலனோட ஒரு மரியாதைகளும் ஒரு சிறப்புகளும் நிறையவே உண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலான ஆண்கள் இந்த வேலுங்கிறத பேர் கூட இணைச்சிட்டு இருக்கிறது நம்ம ஒரு வழக்கம். வேல் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது, எப்படி வேலுக்கு என்ன அமைப்பு, பெரும்பாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான், நம்ம வழியில் கொஞ்சம் பேசுவோமே அப்படிங்கிறக்கா பார்த்தோம்ங்க. வேலை பற்றி காலம் என்ன சொல்லுது அப்படின்னு பேசணும்னா, இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள்னு சொல்லக்கூடிய ஒரு வைகாசி விசாகம். வைகாசின்னு பேசினோம்னா சூரிய பகவான் வைகாசியில் ரிஷபத்தில் இருப்பாருங்க. அப்போ பௌர்ணமி ஏற்படணும் அப்படின்னம்னா சந்திர பகவான் நேர் எதிரில் வந்தாகணும். சூரிய பகவான் ஒரு சூரியனோட சாரத்துக்குள்ளே நிற்பாருங்க. சந்திர பகவான் குருவோட சாரத்தில் வருவார்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு பௌர்ணமியை ஏற்படுத்தி கொடுத்து போட்டு சந்திரன் விசாக 4ஆம் பாதத்தை தொடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. இது சந்திரன் நீசப்பட போகிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க. சூரியன் எப்படி பார்த்தாலும் இந்த அமைப்பு இங்கே வருதுங்க போது ஒரு சூரியனோட சாரத்துக்குள்ளே தான். இன்றைக்கி பார்த்தோம்னா சூரியன் ஏறக்குறைய கிருத்திகை ஒரு 4ஆம் பாதத்துக்கு வந்துடுறாருங்க. சந்திர பகவான் இன்றைக்கி நைட்டு தான் அங்கே வந்து சேர்ந்து ஒரு பௌர்ணமி கொடுத்து போட்டு அது வைகாசி விசாகம் அப்படின்னு ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்க. இன்றைக்கி கோச்சாரப்படி குரு பகவானும் இங்கே இருக்கிறாருங்கிறது அது ஒரு நிலை, ஒரு நல்ல நிலை. குரு பகவான் நிற்கக்கூடியது வைகாசி விசாகத்தில் குருவோட ஒரு அனுகிரகத்தையும் ஏற்கனவே குரு அஸ்தமனத்துக்கு வர வாய்ப்புங்க. இருந்தாலும் சந்திரனோட பார்வை சூரியன் குரு 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதில் வேல் எங்கே வந்து சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, பராசக்தி தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நீசப்படுறாங்க, அல்லது தன்னோட சக்தியை திரட்டி கொடுக்குறாங்க, அல்லது சக்தி இழக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா சந்திர பகவான் நீசப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பெண்களோட ஒரு குழந்தைய எப்படி வெளியில் கொடுத்து தன்னோட சக்தியை திரட்டி பெண்ணு அப்படி வெளியில் கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கருவறைன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த கருவறையை பராசக்தி தன்னோட சக்தியை திரட்டிங்க யாருக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா முருகன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. பெரும்பாலும் திருப்பரங்குன்றத்தில் அந்த சக்தி வேல் கொடுக்கறதா அல்லது சக்தி வேல் கொடுத்ததா ஒரு சம்ஹாரத்துக்கு கொடுத்ததா தான் வரலாறுகள் சொல்லிட்டு போகக்கூடிய நிலைங்க. அப்போது இந்த இடம் மூலாதாரம்ங்கிறத தொட்டுவிட்டு மூலாதாரத்தில் இருந்து சக்தியை திரட்டி அம்மா அவர் முருகருக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு தயாரான இடம் இந்த பராசக்தின்னு சொல்லக்கூடிய கருவறை. அல்லது நம்ம எந்த ஜீவராசியாக இருந்தாலும் ஒரு ஜனிக்கிறதுக்கு அல்லது ஆதாரம்னு சொல்லக்கூடிய வெளியில் வரக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 8ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய கருவறைன்னு சொல்லக்கூடிய ஒரு கர்ப்பகிரகம். இந்த இடத்துல சக்திகள் ஒன்று திரட்டி அப்படி முருகனுக்கு கொடுக்குறாருங்க. சிவன் தன்னோட ஒரு ஒரு நெருப்பு பொறி அல்லது தன்னோட சக்தியை 6 இடத்துல கொடுத்து அதை அம்மா ஒன்று சேர்த்தி கொண்டு போய் அங்கே முருகராக உருவாக்கி கொடுத்தார் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு. காலத்தில் அந்த 6 பூக்கள் அல்லது 6 தாமரையில் முருகன் இருந்தார், 6 முகத்தில் இருந்தாருன்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த 6 முகத்தையும் இங்கே எங்கே காட்டுதுன்னு பாருங்கள். இந்த சக்தி சேர்ந்து இங்கே வரும்போது எப்படி ஒரு ஒரு முருகுது, முருகுனாலே ஒரு ஒரு தன்மை முருகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. முருகா அப்படின்னம்னா அவர் அந்த ஒரு தன்மையை அடைந்த நிலைக்கு தான் முருகு அப்படிம்பாங்க. அப்படி ஒரு தோசை சொன்னாலும் சரி முருகலாக வருது அப்படின்ட்டுனா அது ஒரு ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ வேல் தொடுது அப்படின்னா ஒரு முருகி தான் அந்த வேல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த 6 பூக்களையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம ஒன்று சேர்த்துவோம். காலம் சொல்லக்கூடிய 6 முகமும் என்ன அப்படி வரும்னா,
இங்கே எடுத்திங்கன்னா மூலாதாரம், அடுத்தது வரக்கூடிய சுவாதிஷ்டானம், அடுத்தால் வரக்கூடிய மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, அடுத்தாப்பில் வரக்கூடிய ஆக்னா. இது நெற்றி பொட்டு வரைக்கும் இதெல்லாம் ஒரு 6 பூக்கள்னு சொல்லலாம், 6 முகங்கள்னு சொல்லலாம், சிவனோட 6 பொறிகள்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இதுதான் சிவனோட 6 பொறிகள். இது சேர்ந்து நமக்கு இந்த 6ஐ ஒன்று சேர்த்தி கொடுத்தது யாருன்னா தாய் பராசக்தி. தன்னோட சக்தியும் திரட்டி இதுகளையெல்லாம் ஒன்று சேர்த்தி நம்மளுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தோம்னா இந்த 6 பூக்களையும் ஒன்று சேர்த்தி 6 முகத்தையும் ஒன்று சேர்த்தி இப்படி நேராக நம்மளுக்கு நீட்டி கொடுத்தாங்க அப்படின்னம்னா வேல் இங்கே ஆரம்பித்து இங்கே போயிடும். இது முதுகுத்தண்டுன்னு எடுத்துக்கலாம். முதுகுத்தண்டினோட முடிவு இங்கே ஆரம்பம் அங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் நம்ம காலம் சொல்லக்கூடிய வேல் என்னவா வரும் அப்படின்னம்னா இங்கே ஆரம்பித்து போகக்கூடிய இந்த 6 சக்திகளையும் ஒன்று திரட்டுனா என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா ஒரு வேல் கிடைக்கும். இது ஒரு ஆக்ஞா சக்தியில் உங்களுக்கு இங்கே ஒரு முடிவு கிடச்சிரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ மூலாதாரத்தில் ஆரம்பித்து அப்படியே நம்ம பிறப்புறுப்பு மேலே விசுத்தி தொட்டு அப்படியே பார்த்தோம்னா அநாகதத்தை தொட்டுங்க. அடுத்தவளை பார்த்தா தொப்புள் கொடின்னு இருக்கிற ஒரு மணிப்பூரகத்தை தொட்டுவிட்டு அப்படி மேலே வந்துகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு இந்த வேல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த சொல்லக்கூடிய வைகாசி விசாகம் நமக்கு ஒரு முருகனோட உற்பத்தி எப்படி, முருகனோட பிறப்பு எதுக்கு, என்ன, இதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும், சேர்த்து கொடுக்குற ஆள் யார், அப்படி எங்கே கொண்டு போய் சேர்த்துனா சிவன்கிட்ட போய் சக்தி இங்கே உருவாக்கி அப்படி வேல் வடிவத்தில் கொண்டு போய் சிவன் வடிவத்தில் நமக்கு நிறுத்திட்டு வரக்கூடிய இடங்கள் தான் இதுன்னு பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ மூலாதாரத்தில் உங்களுக்கு ஆரம்பித்தோம்னா அடுத்தது சுவாதிஷ்டானம் வந்துக்குதுங்க. மணிப்பூரகம் இதுதான் ஒரு பிரபஞ்ச தொடர்பை ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஆள் இவர். அடுத்தது உச்சி, அப்புறம் அநாகதம் சொல்லக்கூடியவர், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு இது நெற்றி போட்டு. இது ஒரு தொண்டை பகுதி, இது இருதயம், இது தொப்புள் கொடி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு பிறப்புறுப்புக்கு முந்தைய நிலை, இது தாண்டி நிற்கக்கூடிய மூலாதாரம். இந்த 6 முகமையும் ஒன்று சேர்த்து கொடுத்தா நம்ம இந்த இடத்துல வரக்கூடிய முருகுத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நெத்திப்புட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்ங்க. அந்த இடம் புருவ மத்தின்னு சொல்லக்கூடிய இடம். இது இதில் இருந்து சக்திகளை ஒன்று சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் முருகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. சக்திகள் ஒன்று சேர்ந்து ஒரு பக்குவப்படும் அல்லது மனநிலைகள் பக்குவப்பட்டு நிற்கும்னு சொல்லக்கூடிய நிலை. பக்குவப்பட்ட விறகு போகக்கூடிய இடம்தான் இதெல்லாம் சிவனை நோக்கிய பயணம். முருகு சிவனுக்கு ஒரு நிலை, சிவனோட இடத்துல கொண்டு போய் முருகு சேர்த்திருங்க. அடுத்தது வர்றது இந்த 1ஆம் பாவம் சிவத்தன்மை. அது சகசரர 1000ம்னு சொல்லுவாங்க. சகசரர அல்லது உச்சிக்கு மேலே எடுத்திங்கன்னா தாமரை. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 முகத்தையும் சேர்த்தி ஒரு முருகுத்தன்மை கிடைச்ச பிறகு நீங்கள் போய் சிவத் போனால் நானே சிவன் அப்படிங்கிற முதல்ல சிவத்தன்மை, அப்புறம் நம்மளே சிவன் மாறக்கூடிய நிலை. இதுதான் இதுக்கு மேலே இந்த உச்சிக்கு மேலே தான் தாமரைம்பாங்க. அந்த 1000 தாமரை மொட்டுக்களே ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களேன்னா இந்த ஆனந்தம் எல்லாம் சேர்ந்தா தான் அங்கே ஒரு 1000 தாமரை சகசரரான்னு சொல்லக்கூடிய உச்சியில் 1000மாக வெடியும். அப்படின்னு 1000ம்னா ஒரு அளவற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த வேல் தன்மையை கொண்டு வருது. மூலாதாரத்திலிருந்து பராசக்தி மூலமாக அப்படி மேலே கொண்டு சேர்த்துனீங்கன்னா இந்த இடம் முருகும் போது தான் நெற்றி பொட்டில் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பவர் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நிலை. இதுக்கு மேலே வந்தால் தான் வேல். இதை நம்ம எல்லாரும் கொண்டு போக முடியலைங்கும் போது அந்த தன்மையில் இருக்கக்கூடிய முருகனை போய் தொடும்போது இதையெல்லாம் நம்ம இந்த வம்பே வேண்டாம், முருகன்கிட்ட இதை மட்டும் வாங்கிக்குவோம் அப்படிங்கும்போது அப்போ சக்திகள் பிரபஞ்சத்தினோட சக்திகள் எங்கே கிடைக்குதுன்னா முருகன் மூலமாக நமக்கு ஒரு பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறக்காகத்தான் இதையெல்லாம் ஒன்று சேர்த்தி அந்த காலத்து நம்ம ஆள்கள் முருகங்கிற ஒரு நிலையை கொண்டு நிறுத்துகிறாங்க. முருகத்தை பிடிச்சாச்சுன்னா அப்புறம் சிவனுக்கு நீங்கள் போயிடலாம் அப்படி சொல்லக்கூடிய நிலையில் தான். அப்போ தெய்வத்தை அடைவதற்கு இந்த வேலை கொண்டு இருக்கிற முருகனை பெருசாக எடுத்துக்குங்க. பிரபஞ்சம் அந்த காலத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருமூலராகட்டுங்க, ஔவையாராகட்டும், சிவவாக்கியராகட்டும், இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அத்தனை பாடலையும் இதைத்தான் சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறக்கெல்லாம் ஆள் இல்லை. இதை தான் தெரிஞ்சுக்கிட்டவங்க இதை வச்சு எதாவது காசு சம்பாதிக்க முடியுமா, முடிஞ்சோடனே ஃபாரின் சேவனா அது கிடச்சானா ஒரு லட்சக்கணக்கில் வாங்கிடலாமா அப்படிங்கிற நிலையில் தான் இன்றைக்கி ஓடுதை தவிர மக்களுக்கு இது போய் சேரணுங்கிற தன்மைகள் மாறி போச்சு. அந்த
மக்கள் நல்லா இருக்கட்டும், ஊர் நல்லா இருக்கட்டும்ங்கிறவங்க தான் இந்த தன்மையை ஒன்று சேர்த்தி முருகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வேலுங்கிற ஒரு ஃபார்ம் உங்களுக்கு பண்ணி கொடுத்து நம்ம கையில் இதை வணங்கியாவது நீ சிவத்தன்மைக்கு போ, அன்பாக இரு, நீயும் நல்லவனாக இரு, அல்லது ஒரு மேன்மை அடைஞ்சிக்க அப்படின்னு கொடுத்தது தான் இந்த வேலுங்க. அப்போது தாய் தன்னை இழக்க வச்சு தன்னோட சக்தியை கொடுத்து உங்களை ஒன்று திரட்டி கொண்டு வந்து 6 முகத்தையும் ஒன்று சேர்த்து இங்கே முருகத்தன்மையில் கொடுக்குறாங்க. முருகத்தன்மையை நம்ம போகிறதுக்கு எல்லாத்தினாலும் இது முடியாது அல்லது ஒரு தெரியாது பாமர மக்கள் அன்னைக்கெல்லாம். அப்போது இந்த தன்மையை எங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்கன்னா வேலுங்கிற உருவத்தில் முருகனோட கையில் கொடுத்து அந்த ஒரு அதை வணங்கினாலே உனக்கு இந்த தன்மைகள் உங்களுக்கு கிடச்சி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து தான் இன்றைக்கி முருகன் அப்படிங்கிறதையும் வேலுங்கிற சக்தி அவர் கையில் கொடுக்குற பேரே சக்தி வேல் தான். அது தெய்வம் சக்தி கொடுத்த வேல் தான் சக்தி வேல்னு சொல்லக்கூடிய நிலைங்க. ஒரு முருகன் சம்ஹாரம்னு போனதெல்லாம் சூரபத்மன் அழிச்சதெல்லாம் ஒரு கதைகள் அப்படின்னாலும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காமம் குரோதம் அப்படி ஒரு வேண்டாத்த ஒரு ஆசைகள் இதுகளை அடக்கணும் அப்படிங்கிறது தான் சம்ஹாரம்னே சொல்லக்கூடியது. அந்த சம்ஹாரத்துக்கு பயன்பட்டது தான் இந்த அம்மா நம்மளுக்கு பராசக்தி கொடுத்த வேல். அந்த இதையெல்லாம் சம்ஹாரம் பண்ணுங்க, ஆசைகள் களவு காமம் இதுகளெல்லாம் ஒன்று கொடுத்து நம்ம வந்து சேர்ந்தோம்னா தான் இந்த வேல்கிற இடத்துக்கு ஒரு முருகுத்தன்மை கொண்டாந்து உங்களுக்கு ஒரு டேபிளாய்டு ஃபார்மில் முருகா அல்லது வேல் முருகு அப்படின்னு கொண்டாந்து ஒரு பேப்பர் ரோஸ்ட்டை முருகை வச்சு கொண்டாந்து கையில் கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சுங்க. நீங்கள் இதிலிருந்து இவ்வளவுக்கா அது போய்க்க அப்படிங்கிற தன்மைக்கு தான் அப்போ வேல். முருகனை அதிகமாக தொடும்போது பார்த்தோம்னா இந்த தன்மை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஈஸியாக அடைஞ்சிக்க முடியும். அதாவது கிணறு வெட்டி தண்ணி கொண்டாந்து ஒரு குடத்தில் ஊற்றி உங்கள் கையில் கொடுத்த மாதிரி இந்த சக்திகளை கொண்டாந்து திரட்டி முருகன் மூலமாக இன்றைக்கி கலியுக தெய்வம்னாலே ஏன்னா நீங்கள்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரியவர்கள் அதில் ஞானிகள் அப்படி இருக்கக்கூடிய சித்தர்கள் கொண்டு வந்து கொடுத்தது தான் இந்த முருகுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய வேல்னு சொல்லக்கூடிய இடம். பெரும்பாலும் சில இடங்களில் சிலைகளை ஒன்றுமே இருக்காது, வெறும் வேலை வச்சு மட்டும் கும்பிடக்கூடிய ஒரு முருகனே அங்கே வந்துட்டார், இந்த முருகத்தன்மையே அங்கே வந்துருச்சு அப்படிங்கிறனால அப்போது முருகனை அடிக்கடி தொட்டு விட்டு ஒரு முருகன் கூட இணைஞ்சிட்டாலே அடுத்தாப்புல நீங்கள் சிவத்தன்மைக்கு போகிறதுக்கு இது ஒரு முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இதெல்லாம் போகும்போது என்ன நடக்கும்? மூலாதாரம் சாதாரண வாழ்க்கை, ஜஸ்ட் சர்வைவல். லம் வருங்க, இது வம் வரும், ராம் யாம் ஹாம் ஓம். ஓம்ங்கிறது வந்து ஆக்ஞாவில் தான் நமக்கு பெரும்பாலும் இந்த ஓம் சக்தி முருகன் அப்படிங்கிறதே எங்கே வந்துன்னா ஆக்ஞாவில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நெற்றி பொட்டில் நிற்கக்கூடிய நிலைங்க. அதுக்கு மேலே போகிற சகசரநாமம் அது வந்து அவும் அந்த 3மே சேர்ந்த அகார உகார மகாரத்தை சேர்த்திட்டு அது கூட 2 பேர்த்தை சேர்த்தா தான் சகசரரான்னு போகுங்க. இந்த இடத்த தொடும்போது ஓங்காரம் கிடைக்கக்கூடிய இடம் அப்படி ஆக்ஞாவில் வரக்கூடிய நிலைங்க. இப்போ மூலாதாரம் மட்டும் எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய இடம் சர்வைவல். சுவாதிஷ்டானத்தை தொட்டைங்க அப்படின்னம்னா என்னாகும் அப்படின்னம்னா கொஞ்சம் ஒரு உணர்வுகள் சுற்றுப்புறத்தை பார்க்குறோம், நம்ம தான் நல்லா இருந்தால் அது எல்லோரும் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய இடம். மணிப்பூரகம் தான் பவர். ராம் பிரபஞ்ச சக்தியை வாங்கக்கூடிய இடமே மணிப்பூரகம். ராமர் ராமா அப்படின்னாலே அந்த பவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் ராமநாமத்துக்கு உண்டான பவர் கிடைக்கிறதே மணிப்பூரகம் வழியாக. ராம் 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 ராம்னு சொல்லும்போது மணிப்பூரகத்தினோட அதிர்வுகள் அதிகமாகும், உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ராமநாமத்தை ஜெபிங்க அப்படின்னு சொன்னதனோட அமைப்பு. ராமநாமத்தை ஜெபிச்ச நம்ம ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி மிக்கவராக போனதுக்கு காரணமே மணிப்பூரகத்தினோட சக்தி அதிகப்படும். ராமனு நீ சொல்லி பார்த்தீங்கனாலே அந்த மணிப்பூரகத்தினோட அதிர்வு உங்களுக்கு கிடைக்கும். ராம 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 ராமான்னு அப்படி அந்த ராம நாமத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு பவர் உங்களுக்கு தானாக வந்து சேரும்னு அந்த மணிப்பூரகம் தான் ராமநாமத்துக்கு உண்டான இடம்னு சொல்லக்கூடிய இடங்க. அநாகதம் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு, இருதயத்தை வச்சு தான் அன்பு தோணும். அப்போ ஒரு சர்வைவல், ஒரு சுற்றுப்புறத்தை பார்க்குறது, ஒரு சக்தியை வாங்கிக்கிறதுங்க, அன்பாக மாறுவது, எல்லா உயிர்களையும் அன்பாக நடத்துறதுங்க. விசுத்திக்கு வரும்போது எக்ஸ்ப்ரெஷன், அந்த அன்பை வெளிப்படுத்துறது. நாம் மனசுக்குள்ளே அன்பு இருக்கிறத விட அது அப்படி ஒரு செடி கொடி மனுஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டு ஆக்ஞ சக்தினா ஒரு பெர்செப்ஷன்னு ஒரு நிலைநிறுத்தி உங்களோட சக்தியை நிலைநிறுத்தக்கூடிய இடம் இந்த ஒரு ஆக்ஞ சக்தின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு நெத்தி பொட்டுன்னு வரக்கூடிய இடம்ங்க இந்த இடம். இதுகளையெல்லாம் ஒன்று சேர்த்தி கொடுத்த யாருன்னா நம்ம விசாகத்தில் இருக்கக்கூடிய தாய்
அப்படி ஒரு வேலுங்கிற உருவத்தில் கொடுத்து ஓங்காரத்தை கொண்டாந்து எங்கே நிறுத்துகிறாங்க, அப்படி நெத்தி பொட்டில் ஓங்காரத்தை நிறுத்தினாலே இந்த பவர் உங்களுக்கு கிடைக்குது. அல்லது உலகத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அன்பாக இருக்க பழகிறீங்க, அன்பை கொடுக்க பழகிறீங்க. அப்படி ஒரு எதுக்கு வாழ்கிறோங்கிற ஒரு தெய்வத்தன்மைக்கு உள்ள நுழையிற இடம் ஓங்காரம்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. இந்த ஓங்காரத்தை தொட்டுட்டா முருகிட்டீங்க அப்படின்னம்னா அப்புறம் சிவனாவோட இணைஞ்சு போயிட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா சகசரான உச்சி தாமரைன்னு அப்படி மேலே போகக்கூடிய நிலம். நம்மளுக்கு இன்றைக்கி இந்த 6 முகமும் சேர்ந்து வேலாக உருவாகி நெற்றி பொட்டில் உங்களுக்கு ஓங்காரத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு தான் இது. இதைத்தான் விப்கயார்னு எடுத்துக்கோங்க. அதாவது பெரும்பாலும் அந்த ஒரு ஆன்ம நிலையில் உட்கார்ந்துருக்கிறவங்க அல்லது ஒரு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு மெடிடேஷன் லைன் போகிறவங்களுக்கெல்லாம் வயலட் கலர் தான் கொடுப்பாங்க. அந்த வயலட் கலர் கொடுத்தாலே சகசராவுக்கு இழுத்துட்டு போகும், அதுக்கு ஒரு மயக்கும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக வயலட்டுங்க. அப்புறம் ஆக்ஞா இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, மூலாதாரம் ரெட்டில் ஆரம்பித்து இப்படி உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது இந்த ஹை வைப்ரேஷன் அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அப்படி ஒரு வயலட்டுக்கு நம்மளுக்கு சேரும்போது மன அமைதி கிடைக்குங்க. மன அமைதி கொடுக்கக்கூடிய கலர் தான் வயலட் கலர்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த காம குரோதம்னு இருக்கக்கூடிய இந்த இதுகளை அப்படியே குறைச்சி இங்கே சேர்ந்தால் இதுதான் சூரபத்மன்கள். இந்த சூரபத்மன்களை எல்லாம் இந்த சக்திகளை வேலை கொண்டு போய் அழித்து வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஓங்காரத்தை நம்ம சேரக்கூடிய நிலைங்க. அப்போ ரெட்டுன்னு அப்படி ரத்தம் சகதின்னு இருந்தால் ரெட்டு அப்படியே ஒரு ஆரஞ்சா மாதிரி, அப்புறம் கொஞ்சம் எல்லோ, இது எல்லாமே ஒரு பவர்களை குறைச்சிக்கிட்டே வருங்க. அப்புறம் ஒரு க்ரீன் பசுமை பார்க்குறாங்க, ஒரு ப்ளூ ஆகாயத்தை பார்க்குறாங்க, அப்புறம் இண்டிகோ அது அப்படி ஒரு மன அமைதிக்குள்ளே போகுது. வயலட்டுங்கும் போது தெய்வத்துக்கூட இணைஞ்ச தெய்வத்தன்மையை தொடக்கூடிய வயலட்னு அந்த அமைப்பு இந்த விப்கயார் கிடைக்கிறது உங்களுக்கு இதில் கிடைக்குங்க. நம்ம இந்த லகாரம், பகாரம், மகாரம் இதெல்லாம் கிடைக்கிறது இதில் கிடச்சி போயிடும். என்னென்னத்துக்கு கிடைக்குது, இது எல்லாமே இந்த தான் 6 முகம், முருகனோட 6 முகம். வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாத ஆரம்பித்து காம குரோதத்தில் இருக்கிறவன் அப்படியே கொஞ்சமாக அப்படி உலகத்தை பார்த்து அப்படி கொஞ்சம் மக்களை பார்த்து ஒரு அன்பாக இருந்து அன்பை வெளிப்படுத்தி அப்படி ஒரு தெய்வ நிலையை தொடர்றது தான் உங்களுக்கு வேல்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி, வேல்னு சொல்லக்கூடிய இருக்குது. முருகனோட அறுவடை வீடு எடுத்திங்கனாலும் இப்படி தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பழனி தான் நம்மளுக்கு சின்ன பையனாக முருகன் இருந்தாருன்னு சொல்லக்கூடிய இடம். ஆனால் நம்ம அது 3வது இடத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அறுவடை வீட்டில் பார்த்தோம்னா சின்ன பையனாக இருக்கிறன்னு விட்டு போட்டு சண்டைக்கு போகிற உங்களுக்கு திருப்பரங்குன்றம் தான் இது. திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த சக்தி வேல் வாங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனா இந்த தாய் தன்னோட சக்தியை முருகனுக்கு கொடுக்க ஆரம்பித்த இடம் அழைச்ச இடம் இது திருப்பரங்குன்றம்னு எடுத்துகிட்டு இருக்கக்கூடியங்க. அடுத்தது திருச்செந்தூர் வரும், அப்புறம்தான் முருகர் வருவாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி மேலே பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த கடைசியில் சேரும்போது பார்த்தோம்னா மதுரைக்கு மேலே இருக்கக்கூடிய பழமுதிர் நிலையம். இங்கே ஒரு அமைதிக்கு பழமுதிர் நிலையத்துக்கு வந்துடும். பழமுதிர் நிலையம் இல்லை, பழமுதிர் சோலைக்கு வந்துடும்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ திருப்பரங்குன்றம் எடுத்துங்க, திருச்செந்தூர் எடுத்துங்க. இதெல்லாம் ஒரு போராட்டம், சக்தி வேலை வாங்குகிறோம், போராடுறோம். அப்படி உங்களை நீங்கள் திருத்திக்கிறீங்க, உங்கள் கண்மா மாயைகளை அழிச்சிக்கிறது தான் சூரபத்மன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரபத்மன்களை அழைச்சி அப்படியே நீங்கள் ஒரு குழந்தையாக மாறுறீங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு அதாவது தெய்வானை வள்ளி அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு புரியறதுக்காக சொன்னதுங்க. அது ஒரு இச்சாசக்தி, கிரியாசக்தின்னு அந்த சக்திகளை இணைஞ்சிட்டு ஒரு மன அமைதியும் முழுமை பெற்று இருந்த இடம். 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 சக்திகளை சேர்த்திட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு 2 மனைவிங்கிறதெல்லாம் அந்த 2 சக்திகளை சொல்லிட்டு போகக்கூடிய இடம்ங்க. அப்போது ஒரு சக்தி இங்கே வாங்குது, ஒரு சக்தி அங்கே வாங்கி ஒரு முழுமை பெற்று முருகுத்தன்மையில் நிற்கக்கூடிய இடம் இந்த இடம். இதெல்லாம் போராட்டத்துக்கு உண்டான இடங்கள், இங்கே தான் மாறுதுன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ராம் பவர், மணிப்பூரகம், ராமநாமத்துக்கு பவரை கொடுத்து ராமன் வேற, கிருஷ்ணர் வேற, முருகன் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். அந்த வைப்ரேஷன்களுக்கு உனக்கு பிடிச்சதை நீ பார்த்துட்டு நீ ஒரு பேர் வச்சுட்டு நான் ஒரு பேர் வச்சுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா சக்திகளும் இதுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட சக்திகள் தான். நீங்கள் அல்லான்னு கூப்பிட்டுங்க, நீங்கள் இயேசுன்னு கூப்பிட்டுங்க, நீங்கள் ராமானு கூப்பிட்டுங்க, கிருஷ்ணானு கூப்பிட்டுங்க, எதை கூப்பிட்டாலும் இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று திரட்டி எங்கே நிற்கும்னா ஒரு அன்பு கலந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் நிற்கக்கூடிய முருகுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வேல். அப்போது இதெல்லாம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிற நிலையில் அந்த காலத்தில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா திருமூலர் ஆகட்டுங்க, அப்படி ஒரு சிவவாக்கியராகட்டு அவங்க புக்கு முழுசும் இதை ஒன்றத்தான் எழுதியிருப்பாங்க. இந்த தெய்வத்தை பற்றி, கிருஷ்ணர், ராமா அதை பற்றியெல்லாம் பேச்சே இருக்காது. இதை சொல்லிகிட்டு வரும்போது பார்த்தோம்னா இது சொல்லி பார்த்துட்டு அவங்க காலம் மாறி போகுதுங்க. அதுக்கு பின்னாடி வந்தவர்கள்
இதை ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது தான் ஒரு கொண்டு வந்து முருகன் அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கு இந்த சக்தி உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆனால் நீ இதெல்லாம் பண்ணாட்டி போது கடைசி முருகனையாவது கும்பிடு, அவர் கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற நிலையும் கலியுக தெய்வம்னு சொல்லிட்டு முருகனை தொட்டாலே அவர் முருகனுக்காக ஒரு காவடி எடு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு இந்த ஒரு அன்பாரு 4 பேர்த்துக்கு உதவு அப்படி இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இடம் இந்த இடம்ங்க. இவரை கொண்டாந்து முருகன் நம்மளை ரிலீஸ் பண்ணி விட்டார்னா சிவத்துக்கிட்ட போகுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா முருகனோட பாட்டு எடுத்தோம்னு வைங்க, சிவனை போல் என்னை செய்திடுவதும் கடனே அப்படின்னு தான் அவங்களுக்கு கந்தகுரு கவசத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சிவம் என்பது ஒரு தன்மை, ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்படி சொல்லக்கூடிய நிலை. அப்போது முருகன்கிட்ட அவர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, சிவனை போல் என்னை செய்திடுவது உன்கடனே அப்படின்னு தான் உங்களுக்கு அந்த கந்தகுரு கவசத்தில் உங்களுக்கு அந்த பாடல் வரிகள் வருங்க. அப்போது சிவத்தன்மை போகிறதுங்கிறது யார் வேணாலும் போகலாம். அப்போது ஒரு முருகுத்தன்மை தொட்டு போட்டு சிவத்தன்மைக்கு போக முடியும். அப்புறம் சிவனா நீயும் நானும் ஒன்று அப்படி அந்த ஐயப்பமலையில் எழுதியிருக்க மாதிரி நீயே நான் நானே நீ அப்படின்னு மாறக்கூடிய இடம் இந்த உச்சின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. அப்போ முருகுத்தன்மை தொட்டுட்டாலே சிவன்கிட்ட போயிடலாம். அல்லது முருகனை பிடிங்க, முருகனுக்கு படி வழிகாட்டிட்டு போகிறதே சிவனுக்கு வழிகாட்டுறது யாருன்னா சக்தி மூலமாக முருகனை தொட்டு அங்கே போய்க்க முடியுங்கிறது தான் இன்றைக்கி வேலுங்கிறதுல உங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம்னா ஒரு முருகப்பெருமான்னு சொல்லக்கூடிய அறுபடை வீடு. இப்படி இந்த அறுபடை வீடுகளும் 6 முகங்களும் இப்படி தான் நமக்கு காலம் சுட்டி காட்டிட்டு போகக்கூடிய அமைப்புங்க. இது ஒரு மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஒரு ஆர்டினரி சர்வைவல் இருந்தவன் வந்து ஒரு பெர்செப்ஷன் நிலைக்கு போய் சேர்றாரு அப்படிங்கிறதும், பெர்செப்ஷன் நிலையில் இருந்து போட்டு அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் நிலைக்கு போகிறது. இந்த முருகனை தொட்டாலே அடுத்த ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகசிரார அப்படி ஒரு 1000 ஒரு தாமரைக்கு நம்ம போய் சேர்ந்துருவோன்னு சொல்லக்கூடிய கணக்கு கிடைக்குதுங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அப்போ முருகர் வழிபாடு அப்படிங்கிறதே ஒரு ஒரு வாழ்க்கை அல்லது கடைஞ்சு வெளியில் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படிங்கிறது. இப்போ முருகனை நம்புறவங்க நிறைய உண்டு. முருகன்னே நம்ம தேவரிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகனை முழுமையாக நம்பினவர்கள் உண்டுங்க. இன்றைக்கி அப்படி தான், முருகா நீயே சொல்கிறியாடா, நீ சொல்கிறது கேட்டுக்கிறேன் அப்படி அந்த எல்லா இதையும் கொண்டு போய் முருகன்கிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி சக்தி வழிபாடு அதை விட முருக வழிபாடு கொஞ்சம் இன்றைக்கி நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சிவன் வழிபாடு அந்த அளவுக்கு இருக்காது. முருகத்தன்மை தொட்ட பிறகு சிவத்தினோட அருமை உங்களுக்கு புரியும். இன்றைக்கி சிவனை கும்பிடுங்க அப்படின்னம்னா சிவன் கோயிலில் பெருசாக திருவண்ணாமலை தான் அடிச்சுக்கிறத தவிர மீதி சிவன் கோயிலில் அவ்வளோ பெருசாக இருக்காதுங்க. முருகன் கோயில் எந்த இது இருந்தாலும் உங்களுக்கு அமைப்பு. முருகனெல்லாம் கொண்டு போய் ஏன் மலை மேலே வைக்கிறாருன்னா அது ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் நிற்கக்கூடிய நிலை உங்களுக்கு. மற்ற தெய்வங்களெல்லாம் அப்படி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேடான பகுதி, உயரமான பகுதி, அப்படி அந்த குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னா ஒரு உங்களை தூக்கி அப்படி மேலே கொண்டு போய் நிறுத்தின முருகத்தன்மை தான் அந்த முருகன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதனால் இந்த முருகத்தன்மையை வச்சுக்கிட்டு ஒரு சிவனை தொட்டு ஒரு உச்சியை தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு தான் இன்றைக்கி வைகாசி விசாகம் நமக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. சொல்கிறீங்க ஐயா எனக்கு வயசாகிட்டுது, இனிமேல் நான் இந்த சக்கரத்தையெல்லாம் பிடிச்சி அங்கே போய் முருகனை பார்த்து அப்படி ஒரு உச்சியை தொட்டு அப்படி ஒரு என்ன சொல்லுவோம் ஆக்ஞா சக்கரத்தை தொட்டு அப்புறம் போய் நான் சிவன் அடையிறக்கெல்லாம் எனக்கு வயசு இல்லை எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, என்னால் உட்கார முடியாது, சுவாசத்தை அடக்குங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு ஒத்து வரல, ஆனால் சிவத்து போகணும்னு எனக்கு ஆசை. எப்படி போகலாம்? இன்னொரு வழி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலத்தினோட 9ஆம் பாவம் குரு பகவான், 10 சனி 11 சனி மறுபடியும் குரு பகவான் இப்படி போய் இங்கே போய் சேரும். அப்போது மூலாதாரத்தை இயக்கி உங்களுக்கு அந்த 6 பூக்களையும் தொட்டு இங்கே வந்து ஒரு ஒரு நெற்றி பொட்டில் சக்தியை நிறுத்தி அதுக்கும் பிறகு ஒரு சிவனோட தன்மையை நம்ம வந்து சேரலாம், அல்ல சிவன்கிட்ட போய் சேரலாம். அன்பே சிவம்ங்கிற நிலைக்கு போகக்கூடிய நிலை. அந்த அன்பே சிவத்தை இப்படி போய் பாருங்கள். 9ஆம் இடம்னா ஒரு குரு பகவான் தெய்வம்னு எடுத்துக்கலாம், பொது வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு 9ஆம் பாவம் காலபுருஷனோட 9ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. தர்மமும் கர்மமும் காலத்தினோட தர்மம் கர்மம் நிற்கக்கூடிய இடம்ங்க. இந்த இடத்த தொட்டோம்னாலும் இப்படி ஒரு வழியிலையும் நம்ம போய் சேர முடியும். அப்படிங்கிறது எப்படின்னம்னா இது வந்து ஒரு 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 உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியது ஒரு குருத்தன்மைக்கு வந்த நிலை. அப்படி ஒரு 9ஆம் பாவம்னு சொன்னோம்னா அப்படி ஒரு எனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு
கோயில்கள் அப்படித்தான், தனக்கு இண்டிவிஜுவலுக்கு இல்லாமல் பொதுமக்களுக்குன்னு கொடுத்த இடம் கோயில்கள் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. தன்னோட சக்தி அல்லது தன்னோட சுய முன்னேற்றம் இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் கொடுக்குறோம்னா பொது வெளிக்கும் மக்களுக்கும் அடுத்தவர்கள் நல்லா இருக்கட்டும், மனிதன் மட்டும் இல்லை எல்லா ஜீவனும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி அப்படி இருக்கக்கூடிய இடம். நினச்சா மட்டும் போதுமா அப்படின்னா அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா அதை ஒரு கர்மமாக மாற்றுங்க, தர்மத்தை கர்மமாக மாற்றுங்கள்னு சொல்லுவோம். அப்போ எல்லோரும் நல்லா இருக்கட்டு அப்படின்னா என்கிட்ட காசு வேணும் இல்லையா, நான் என்ன பண்ணிட்டேன்னா எண்ணத்தை கொடுத்து பாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுத்துரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது எல்லாரும் நல்லா இருக்கட்டு, உலகத்துக்கு எதாவது செய்வோம், ஜீவன்களுக்கு எதாவது செய்வோம், எல்லாம் சிரமம் இல்லாமல் மக்களை எப்படி வாழ வைக்கலாம்னா போகர் அப்படி ஒன்று பண்ணித்தான் ஒரு எண்ணம் வரத்தான் அவர் ஒரு 9ஆம் பாவத்தை விட்டுவிட்டு ஒரு கர்மத்தை பண்ணி நமக்கு முருகனை கொண்டாந்து கொடுத்து போட்டு போகிறார் நிலைங்க. அவங்க லெவல் சித்தர் லெவல் இல்லாட்டி நம்ம லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுமக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, செய்யலாம்னு நினச்சி பாருங்கள். அதுக்கு ஒரு வழியும் அதுக்கு ஒரு உதவியும் பிரபஞ்சம் உங்களுக்கு இது கொடுத்துரும்னு. ஏன்னா இது 9ஆம் பாவம்ங்க, பிரபஞ்சத்தினோட ஒரு தொடர்பு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடம் இந்த பாவம். இதில் இருந்து தான் சூரியன் இருந்து குருவிலிருந்து தான் செவ்வாய். அதனால் பிரபஞ்சம் எங்கே கொண்டாந்து முதல்ல கொடுக்குன்னா குருக்கிட்ட கொடுக்கும், குரு தான் எல்லாத்துக்கும் பங்கி கொடுத்துட்டு போகக்கூடிய நிலை 9ஆம் பாவத்துக்கு உண்டான இடம்ங்க. அப்புறம் இந்த ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை அப்படியே ஒரு கர்மமாக மாற்றுங்க. அப்போது நீங்கள் சம்பாதிச்சது உங்களோட ஒரு அறிவு இதுகளையெல்லாம் இந்த இடத்துல நீசப்படுத்துங்க அல்லது கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. கொடுத்து ஒரு நற்கர்மத்தை கொடுத்துட்டு போங்க. நற்கர்மத்தை உலக வாழ்க்கை, உலக ஜீவன்கள், காலம் நல்லா இருக்கட்டு, காலம் செவ்வாய் காலத்தின் அதிபதி நல்லா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி உங்களோட கர்மங்கள் நல்ல நிலையில் செயல்பட ஆரம்பிங்க. எண்ணம் செயலாக மாறும். எண்ணம் செயலாக மாறும்போது உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும், சொத்து சுகங்கள் இருக்கும். இதையெல்லாமே அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாசில்தாராக இருக்கிறியா, ஏதாவது 4 பேருக்கு நல்லா செய்ய முடியுமா, ஒரு கலெக்டர் பதவி ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கானா, ஏதாவது மக்களுக்கு செய்ய முடியுமா, இப்படி ஒரு ஜீவராசிக்கு ஏதாவது பண்ண முடியுமா, இது பதவி, சேமிப்பு, லாபம் இதுகளை கொடுக்கக்கூடிய நிலை. எண்ணம் செயலாகி கையில் இருப்பதையும் கொடுத்து தெய்வ நிலையை தொடரீங்கன்னு வைங்க. குருன்னு சொன்னோம்னா இது ஒரு தெய்வ நிலைன்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவம் மோட்சஸ்தானம். இதை தொட்டிங்கனாலும் சிவனை போய் நம்ம தொட்டுடலாம், சிவத்தன்மையை போய் தொட்டலாம். சிவனை தொடரனா சிவத்தன்மையை தொடலாம். அப்போது மூலாதாரத்தை உடைய 6 இதுகளை அடக்கி சக்தியை கொண்டு வந்து முருகத்தொட்டு முருகி சிவனை தொடர்றதும் ஒன்று தான். நற்கர்மத்தை நினச்சி நற்கர்மத்தை செஞ்சு அதுக்கு நம்மளை அர்ப்பணித்து அதை நம்மகிட்ட இருக்கிறத பூரா அதுக்கு கொடுத்து ஒரு தெய்வ நிலையை தொடும்போதும் அந்த சிவத்தன்மையை உங்களால் இப்படியும் போக முடியும் இப்படியும் போக முடியும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இதெல்லாம் இகபரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியணுங்கிறக்காக முருகன் தோண்டினார், வேல் வாங்கினார், சண்டை கட்டினார், சூரபத்மனை அழித்தார், ஒரு வள்ளியை மணந்தார், அப்படி ஒரு தெய்வானை மணந்தார், அப்படி ஒரு சேர்ந்து நின்னாருன்னு சொன்னது மக்களுக்கு ஒரு புரியணும் அப்படிங்கிற நிலைக்காக அந்த முருகத்தன்மையை அப்படி கொண்டாடுங்கள் அப்படிங்கிறாங்க. கொண்டாடும் இடத்துல தான் தெய்வம். அப்போது வைகாசி விசாகம்னா கொண்டாடுங்க, வேலை கொண்டாடுங்க, தாத்பரியத்தையும் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொண்டாடுங்கிறத என்னோட ஒரு வேண்டுகோள். அப்போ முருகனை தொடுன்னா காவடி எடுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்கிறத விட ஒரு 4 பேருக்கு நல்லா செஞ்சு பாருங்கள். இப்படியும் சிவத்தன்மைக்கு போகலாம், அப்படியும் சிவத்தன்மைக்கு போகலாம். இது ஒரு அர்ப்பணிப்பான இடம். இது சக்தி மூலமாக கொண்டு போகிற இடம்ங்க சொல்லக்கூடிய இடம். வேல், இந்த இடம் தான் வேல். பிரகாசிக்கக்கூடிய நெற்றி பொட்டு தான் முருகனோட வேலுங்க. சக்தி எடுத்து கொடுத்தா வேல் அப்படி நிற்கக்கூடிய இடம். அப்போது இந்த வேல் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் வைகாசி விசாகம் இந்த எண்டில் ஆரம்பித்து இப்படி வேலாக நம்மளுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய நிலைன்னு பண்ணோம்னா இதுதான் வேல். முருகத்தன்மையை கொடுத்தது வேல். சக்தி தன்னோட சக்தியை திரட்டி 6 சக்தியும் உடல் இருக்கக்கூடிய 6 சக்தியும் கொடுத்த முதுகுத்தண்டு தான் இந்த இடம்னு சொல்லக்கூடிய வேலுங்க. வேலை நினைக்கும் போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நேர்மையாக நில்லுங்க, நியாயமாக நில்லுங்க, அதுதான் முருகனோட வேல். சும்மா சாமி கும்பிட்டு போட்டு எல்லா அயோக்கியத்தனம் பண்ணோம்னா இது வேல் நல்லா இருக்காது. அப்போ வேல் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும், நேர்மையாக நிற்கணும். அப்படி ஒரு யாரை பார்த்தாலும் நேர்மையாக கண்ணை பார்க்க முடியும், கண்ணை நேருக்கு நேர் பார்க்க முடியும், பயந்துட்டு அப்படி தலையை குனியாமல் பார்க்க முடியும்னா வேல் தன்மை இருக்க போது, முருகத்தன்மை இருக்கும்போது யாரை வேணாலும் எதை வேணாலும் நேருக்கு நேராக உங்களால் சந்திக்க முடியும், யாரை வேணாலும் பார்க்க முடியும், பேச முடியும்னு சொல்லக்கூடிய இடம் இந்த வேல் தன்மைன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இது ஒரு அர்ப்பணிப்பான ஓட்டம், இது ஒரு சக்தி ஓட்டம்னு சொல்லக்கூடிய நிலை. சிவத்தை நவமி தொடக்கூடிய இந்த உச்சியை தொடக்கூடிய சகசரத்தை தொடக்கூடிய இடம்ங்க வேல். நம்ம காலம் இப்படி கணக்கு நான் எடுத்துருக்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இல்லைனாலும் சொல்லிங்க. நம்ம நம்பி ஒரு
ஒரு 1000 பேர் 500 பேர் இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை அப்படி ஒரு சொல்லுவோமே அப்படிங்கிறத சொன்னோமுங்க. அப்போ வேல் முருகன் கலியுக தெய்வம் அப்படிங்கிறது என்னென்னா, அப்படி ஒரு சிவத்தன்மையை நோக்கி முருகன் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு அன்பாக இருங்க, எல்லாத்துக்கும் உதவுங்க, எல்லோரும் நல்லா இருக்கட்டுன்னு நினைங்க. முருகத்தன்மை அதுதான் சக்தி மிக்கது. ராமநாமமும் முருகநாமமும் சரவண பவாங்கிறத இங்கே தான் ஆரம்பிக்கும். சரவண பவன இப்படி 6 வாசகம் இது வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு வேல் தத்துவமே இங்கே ஆரம்பித்து சரவண பவா அப்படி உங்களுக்கு அந்த சரவண பாவா கிடச்சி போங்க. சரவண பாவா தொட்ட பிறகு தான் நமசிவாயம் பிரகாசிக்கும். ஆதாரம் யாருன்னா பராசக்தி. இது ஒரு 8ஆம் பாவம்ங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாதுங்க. நம்ம இன்னும் விருச்சியம்ங்கிற இதிலோட அண்ட சக்திகள், அராசர சக்திகளும், மறைஞ்சு ஒளிஞ்ச சக்திகளும் ஏராளம். நம்ம மூலாதாரத்திலிருந்து இது வரைக்கும் அந்த பிறப்புறுப்பை தாண்டி இருக்கக்கூடிய இடத்து வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரெண்டும் ஒரு பிரபஞ்சத்தினோட சக்தி, உருவாக்கும் சக்தி, அப்படி ஒரு ஊற்று சக்தி, ஊற்றுனே சொல்லக்கூடிய இடம் இந்த 8ஆம் பாவம் விருச்சிகம். அதனால் விருச்சிகம் ஒரு சாதாரணமான நிலை கிடையாதுங்க. இதுக்கே ஆதாரம் யாருன்னா பராசக்தி. இதுதான் நம்ம இதை வந்து கருக்குழின்னு சொல்லிக்கிறோம். இன்றைக்கி வந்து பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம்ங்க. இதுதான் பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த மூலத்திலேருந்து தான் கிடைக்குங்கிறத நம்ம கணக்கு. அதனால் முருகுங்க, இப்படி ஒரு முருகுத்தன்மைக்கு வாங்க, சிவத்தன்மைக்கு போங்க, எல்லாருக்கும் ஒரு அன்பே சிவம்ங்கிறத காட்டுங்க. முடிவு அதுதான். வாழ்த்துக்கள் ஐயா.